வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் ஆத்திச்சுடியில் உள்ள புத்தக பயிற்சிகளை அறிந்தோம். தற்பொழுதும் அதன் தொடர்ச்சியாக உள்ள பயிற்சிகளை அறிவோம். தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம். நாம் பேசக்கூடிய சொற்களில் அதிகமாக பிறமொழி சொற்களை கலந்து பேசுகிறோம் இல்லைங்களா? அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய தமிழ் சொல்லை அறிந்து இனிமேல் என்ன பண்ணலாம், தமிழ் சொல்லை நம்ம பயன்படுத்தலாம். பாருங்கள், நாம் காலையில் எழுந்ததையுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் இல்லைங்களா? அது என்னன்னு சொல்லுவீங்க, ப்ரஷ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் அதுக்கு சரியான தமிழ் சொல் பல் துளக்கி. ப இல் து ல இக்கி, பல் துளக்கி. அடுத்தது நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம காலில் போட்டுட்டு போகிறவங்க தான் இல்லையா? அது என்னன்னு சொல்லுவோம், சாக்ஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் சரியான தமிழ் சொல் கா லு ரை, காலுரை. அடுத்தது நம்ம தண்ணி குடிக்க பயன்படுத்தக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோம், டம்ளர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுக்கு சரியான தமிழ் சொல் குவளை, குவளை. அடுத்தது நீங்கள் பள்ளிக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸை என்னன்னு சொல்லுவோம், யூனிஃபார்ம் இல்லையா? தினமும் பள்ளிக்கு போட்டு போகிறத நம்ம என்னன்னு சொல்லுவீங்க, யூனிஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு சரியான தமிழ் சொல் சீருடை, சீருடை. அடுத்தது நம்ம இப்போ சீருடை போட்டிருக்கிறோம், அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், கழுத்தில் ஒன்று கட்டுவோம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, டை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் சரியான தமிழ் சொல் கா லு இத்து இப்ப இட்டி, கழுத்துப்பட்டி. அடுத்தது நம்ம பள்ளிக்கு போயிட்டோமா, தேர்வு எழுத நமக்கு ஆசிரியர் கொடுப்பாங்க இல்லையா? என்னன்னு சொல்லுவீங்க, அதை பேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் சரியான தமிழ் சொல் வே இல் லை இத்தா இல், வெள்ளைத்தாள். அடுத்தது நம்மளுடைய சீருடையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் இல்லைங்களா? நம்ம சட்டையிலெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பேர் பொத்தான், போ இத்தா இன், பொத்தான். அப்புறம் நம்ம விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் பேட், பேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தமிழில் மா இட்டை, மட்டை. அடுத்தது நம்ம வீட்டில் நம்மளுடைய துணியெல்லாம் இல்லைங்களா, நம்ம துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு பொருளை பயன்படுத்துவோம் இல்லையா? அது என்னன்னு சொல்லுவோம், பீரோ இல்லையா? அதுக்கு சரியான தமிழ் சொல் நிலை பேழை, நிலை பேழை. அடுத்தது நம்மளுடைய ஸ்கூலில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பீரியட் வரும் இல்லைங்களா? அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னு சொல்லுவீங்க, கம்ப்யூட்டர் இல்லையா? அதை தமிழ் எப்படி சொல்லலாம், க நீ நீ. கம்ப்யூட்டருக்குரிய சரியான தமிழ் சொல் க நீ நீ, கணினி. அடுத்தது இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்காங்க இல்லையா, யாராச்சும் நம்ம கூப்பிடணும், உள்ளே இருக்கிறவங்கள நம்ம வெளியே இருந்து கூப்பிடணும். இப்போ ஸ்கூலில் இப்போ தலைமை ஆசிரியர் இருக்கிறாரு, அவர் யாராச்சும் கூப்பிடணும் அப்படின்னா, ஒரு அலுவலகத்தில் யாராச்சும் கூப்பிடணும் அப்படின்னா எதை பயன்படுத்துவாங்க, காலிங் பெல் இல்லைங்களா? அதை நாம் என்னன்னு சொல்லுவோம், அழைப்பு மணி. சரியான தமிழ் சொல்ல அ ஐ இப்பு ம நீ, அழைப்பு மணி. அடுத்தது நம்ம வீட்டில் நமக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒன்று இல்லைங்களா, அது என்னன்னு சொல்லுவோம், பல்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதுக்கு சரியான தமிழ் சொல் மி இன் வி ல இக்கு, மின் விளக்கு. அடுத்தது நம்ம பெரிய பெரிய மாலுக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் போனோமா என்ன பயன்படுத்துவோம், எஸ்கலேட்டர் இல்லையா? அதுக்கு சரியான தமிழ் சொல் ந க ரு இம், நகரும் ப டி இக் க இட்டு, நகரும் படிக்கட்டு. அடுத்தது நம்ம
குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று இல்லைங்களா? சோப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு சரியான தமிழ் சொல் வா லா லை இக் க இட்டி, வழக்கட்டி. நம்ம கையில் சோப்பை பிடிச்சாமே என்ன ஆகும்? நம்மளை விட்டு அது வலிக்கு ஓடும் இல்லையா? அதனால் வழக்கட்டி. அடுத்தது என்ன சொல்லுவோம்? லேப்டாப் இல்லையா? அதுக்கு சரியான தமிழ் சொல் ம டி இக் க நி நீ, மடிக்கணினி. அடுத்தது ரோலிங் சேர் இல்லைங்களா? அந்த சேரில் உட்காந்துட்டு நம்ம எந்த பக்கம் திரும்பணும்னு நினைக்குமோ அந்த பக்கம் திரும்பிகிட்டு இருப்போம் இல்லையா? அந்த ரோலிங் சேருக்கு சரியான தமிழ் சொல் சுழல், சுழல் நா இர் கா லி, சுழல் நாற்காலி. அடுத்தது நம்ம வீட்டில் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய ஒன்று இல்லையா? என்ன பண்ணுவோம்? அதுக்கு பேர் என்ன? டெலிவிஷன் இல்லையா? டிவி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது தொலைவில் இருக்கக்கூடிய செய்திகளையெல்லாம் நமக்கு சேகரித்து தரதுனால நம்மளுடைய தமிழ் சொல்ல அதை என்ன சொல்கிறோம்? தொலைக்காட்சி இல்லையா? தொலைவில் இருக்கிற செய்தி கூட நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் உட்காந்துட்டே நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுப்போம் இல்லையா? இப்போ புயல்லாம் வந்தது இல்லையா? அதை பார்த்து நம்ம அங்கே புயல் உருவான இடத்துக்கு போனோமா? இல்லை, நம்மளுடைய தொலைக்காட்சி மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுதான் தொலைக்காட்சி. தோ லை இக் கா இச்சி, தொலைக்காட்சி. அடுத்தது பார்த்தோமா, அம்மாலாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று இல்லைங்களா? அவங்க வீட்டில் நம்ம அம்மாலாம் எங்கேயாச்சும் போகும்போது இதை பயன்படுத்துவாங்க இல்லையா? பேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பேர் தோல் பை, தோல் பை இல்லையா? நம்மளுடைய தோலில் நம்ம மாட்டிட்டு போகிறதுனால அதுக்கு பேர் தோல் பை. அடுத்தது என்னென்னு சொல்லுவோம்? இதை டெலிஃபோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதற்குரிய சரியான தமிழ் சொல் தொலைபேசி, தொலைபேசி. ஏன் தொலைபேசின்னு வந்துச்சு? தொலைவில் இருக்கிறவங்களோட நம்ம என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம் இல்லையா? அதனால் தொலைபேசி. இப்போ உங்களுக்குரிய ஒரு 2 சரிங்களா? 2 படம் கொடுத்துருக்கணும் இல்லையா? அதற்குரிய சரியான தமிழ் சொல்லை நீங்கள் எழுதணும் சரிங்களா? பாருங்கள், கீழ்காணும் படங்களுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. உங்களுக்குரிய வீட்டு பாடம் இது சரிங்களா? இப்போ இங்கே கொடுத்துருக்குறோம், இதுக்குரிய சரியான தமிழ் சொல்லும் இங்கே அடுத்தது கொடுத்துருக்குறோம் இல்லையா? இதுக்குரிய சரியான தமிழ் சொல்லியும் நீங்கள் உங்களுடைய பாடையில் எழுதினாலும் சரி, உங்களுக்கு ரஃப் நோட் இருந்தால் ரஃப் நோட்டில் எழுதினாலும் சரி. நீ என்ன பண்ணணும்? நம்ம சரியான தமிழ் சொல்ல நம்ம தெரிஞ்சுருக்குறோம் இல்லையா? இப்போ நம்ம பார்த்ததில் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடியதுக்கு தான் நம்ம தமிழ் சொல்ல அறிஞ்சிருக்கிறோம். பிறமொழி சொல்ல பயன்படுத்தாமல் நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழ் சொல்ல நம்ம பயன்படுத்தணும். நன்றி மாணவர்களே.